என்ன சாப்பாடு? சாப்பாடு இன்னைக்கு இட்லிப்பா. ரொம்ப நாளாயிடுச்சு. இட்லியே வீட்ல வந்து செய்றது. தோசைன்னு சாப்பிட்டாச்சு நெறையா. ஆ இப்ப வந்து இன்னைக்கு ஸ்கூல் இல்லன்னு நெனச்சேன். திடீர்னு பார்த்தா ஸ்கூலு. அப்புறம் இட்லி வந்து சாம்பாரு, சிறுபருப்பு போட்டு சாம்பாரு வச்சு இனிமேல் தான் சாப்பிடணும். பசங்களலாம் ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டு வந்தேன். இன்னைக்கு சனிக்கிழமை ஸ்கூல் உண்டு. ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு இப்ப தான் வீட்டுக்கு வந்திருக்கேன் நானு. நான் சாப்பிடல. நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன தப்பா பேசுனாங்க? என்ன தப்பா பேசுனாங்கன்னு நேத்து நீங்க லைவ்ல வந்திருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நேத்து லைவ்ல காலைல ஒரு லைவ் போட்டிருந்தேன். சாயங்காலம் மதியம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு லைவ் போட்டிருந்தேன். நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வந்து நெறைய பேர் வந்து பேட் கமெண்ட் நேத்து தான் எனக்கு இந்த இவ்ளோ பேட் கமெண்ட் வந்தது நேத்து தான். நீ மகாதேவி தானா? புரியலையே. என்னோட பேரு கேட்கிறீங்களா? இல்ல எது கேட்கிறீங்க? எனக்கு தெரியலையேப்பா. மகாதேவி தானான்னு எது கேட்கிறீங்க சொல்லுங்க. ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். புதுசா சேனலுக்கு வந்தீங்கன்னா, சேனல் பிடிச்சிருந்தா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைவுக்கு வந்து ஒரு லைக் போட்டுட்டு பாருங்க. ஹாய். அதனால தான் நான் வந்து டைட்டிலே அப்படி குடுத்து யாரையும் யாரையும் தெரிஞ்சுக்காம யாரையும் பத்தி தப்பா பேசாதீங்க அப்படின்னு சொல்லி பேசினேன். அதுக்கப்புறம் நேத்து காலையில ஒரு நண்பர் வந்து கமெண்ட் குடுத்தாங்க. என்ன கமெண்ட்னா, இந்த கமாண்ட பத்தி பேசவே கூடாது அப்படின்னு தான் நான் நெனைக்கிறேன். நம்மளுக்கு என்ன நம்ம வந்து இது மீடியா 4 பேர் 4 விஷயங்கள சாப்பிட்டீங்களா? ஹாய். நான் சாப்பிடல. நீங்க சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? எதுவுமே பேசக்கூடாது. 4 பேர் 4 விதமா தான் சொல்லுவாங்க அப்படிலாம் நெனைக்கிறீங்க. வந்து இப்ப நான் வந்து ஓகே. லைக் போட்டேன் சிஸ்டர். ஓகே. ரொம்ப சாப்பிட்டாச்சா சகோதரி? இல்லக்கா. நான் வந்து அக்கா நேம் என்னோட நேம் நேசமணி. உங்க நேம் சொல்றீங்களா? ஆ வந்து எதுக்காக அது வந்து நான் பேசுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்து வந்து சும்மா கிச்சன பார்த்து தான் நான் ஃபோன வச்சு வந்து லைவ் போட்டுட்டு இருந்தேன். காலையில கிட்டத்தட்ட ஒரு 6:30 மணி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களோட நேம் சுப்பா. 4த் லைக்குக்கா. ஓகேக்கா. சூர்யாக்கா. நான் வந்து அந்த நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, சும்மா சமையல் கட்டுல வந்து நான் கிச்சன்ல காலைல சமைச்சுட்டு இருந்தேன். அத தான் வச்சு லைவ்ல நான் போட்டுட்டு இருந்தேன். அதுக்கு போய் பேட் கமாண்ட் வந்து குடுக்குறாங்க. என்னன்னே எனக்கு புரியல. இல்ல ஃபேஸ காட்டி உங்கள்ட்ட லைவ் போட்டா தான் நீங்க பேட் கமாண்ட் குடுக்குறீங்க. சும்மா வந்து வாழ்க்கை சும்மா வந்து சும்மா திருப்பி வச்சு ஒரு இடத்த வந்து நான் காட்டும்பொழுது, அதுக்கும் நீங்க பேட் கமாண்ட் குடுக்குறீங்க. அப்ப உங்க இஷ்டத்துக்கு நீங்க வரீங்க. நீங்க பாட்டுக்கு பேசுறீங்க. எதையுமே யாரையும் பத்தி தெரிஞ்சுக்காம நீங்க வந்து பேசுறீங்க. அப்ப உங்களுக்கு வந்து இதையே ஒரு லைவ்ல வந்து ஜாலியா சிரிச்சுக்கிட்டு, அரைகுறையா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு பேசினா மட்டும் அதுக்கு ஹார்ட்டா அனுப்புவீங்க. அப்புறம் இது நல்லா இருக்குன்னு அனுப்புவீங்க. சூப்பர் அக்கான்னு அனுப்புவீங்க. சூப்பர் சொல்லி அத்தன கமாண்ட் குடுப்பீங்க. ஒரு ஒரு லைவ்ல வந்து நீங்க 100 கமாண்ட்னாலும் குடுத்துட்டு போவாங்க எல்லாரும். அக்கா சாமி வீடியோ கூட பேக் கமாண்ட் குடுக்குறாங்க. அத பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. அது உண்மதான். அது வந்து ஃபேஸ பார்த்து பேசினா கூட பிரச்சனை இல்ல சூர்யா. கரெக்ட் சிஸ்டர். ஓகே. அதுக்காக தான் நான் சொல்றேன். எதையும் பத்தி யாரையும் பத்தி தெரிஞ்சுக்காம நீங்க வந்து பேசாதீங்க. அப்புறம் வந்து இன்னொருத்தவங்க வந்து சொல்லிருவாங்க. இத பத்தி பேசும்பொழுது என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இது மீடியா தானே, இதுக்குள்ள வந்துட்டீங்க. யாரு என்ன சொன்னாலும் நீங்க வந்து கேட்க தான் செய்யணும். அப்படிலாம் வந்து கிடையாது. யாரு என்ன சொன்னாலும் கேட்டுட்டு போற மாரி கிடையாது. யாரு என்ன சொன்னாலும் அதுக்கு திருப்பி பதில் சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. அதனால தான் நான் சொல்றேன். நேத்து ஃபேஸே காட்டல. நான் வந்து கிச்சன்ல சோறாக்கிட்டு இருக்கேன். அத போய் பார்த்துக்கிட்டு ஒரு நாதாரி வந்து பேட் கமெண்ட் கால்ல குடுக்குது. அத நான் புரிய வைக்கிறேன். சொல்லி புரிய வைக்கிறேன். அப்பயும் வந்து அவங்க வந்து பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்காக தான் நான் சொல்றேன். எதையுமே தெரிஞ்சுக்காம சும்மா இப்போ நான் ஒரு காட்ட காமிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கும் போய் வந்து நீங்க வந்து பேட் கமெண்ட் குடுக்குறீங்க. எதுக்கு பேட் கமெண்ட் குடுக்கன்னே உங்களுக்கு வந்து விவஸ்தை இல்லாம நீங்க குடுக்குறீங்க. அத வந்து